Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 25 கான question number 30. If uncertainty principle is applied to an object of mass 1 milligram, the uncertainty value of velocity and position will be. So நமக்கு வந்து uncertainty principle அந்த question இது. இங்க நம்மளுக்கு மாஸ் கொடுத்திருக்காங்க. மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1 மில்லிகிராம் கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா uncertainty value of velocity and position. So velocity and position ரெண்டுத்தினுடைய uncertainty calculate பண்ண சொல்றாங்க. நம்ம first Heisenberg's uncertainty principle எழுதுவோம். சரியா? So Heisenberg's uncertainty principle அப்படின்றது delta x into delta p is equal to h by 4 pi. சரி, இதுல delta x அப்படின்றது uncertainty in position. delta p அப்படின்றது uncertainty in momentum. So நமக்கு தெரியும் momentum is equal to mass into velocity. So அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி மாத்தி எழுதலாம்? delta x into, so mass வந்து சேஞ்ச் ஆக போறது கிடையாது, அதனால m அப்படியே வச்சுக்கிறோம். velocity சேஞ்ச் ஆகும், அதனால delta v is equal to h by 4 pi. இப்போ நம்மளுக்கு questionல வந்து uncertainty in velocity and position. அப்போ எதுவும் நம்ம calculate பண்ணணும் அப்படின்னா இதையும் அந்த ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட் வேல்யூஸ் என்னவோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ நம்ம ஃபார்முலாவை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு மாஸை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஹெச் பை எம் இன்டு 4 பை. இப்போ நமக்கு தேவையான ஃபார்முலா இதுதான். இப்போ நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்க நமக்கு மாஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ மாஸ் எவ்வளோ கொடுத்திருக்காங்கன்னா 1 மில்லிகிராம் கொடுத்திருக்காங்க. ஸோ மில்லிகிராம நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்? கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 6 கிலோகிராம். ஹெச் நமக்கு தெரியும், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 into 10 to the power minus 34 ஜூல் செகண்ட். சரியா? 4 கொடுத்திருக்காங்க, 3.14ன்றது பையோட வேல்யூ. இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஹெச்சுக்கு வேல்யூ எவ்வளோ? 6.626 இன்டு 10 to the power minus 34 ஜூல் செகண்ட். minus 34 ஜூல் செகண்ட் divided by mass வந்து 10 to the power minus 6 kilogram into 4 into 3.14. சரியா? இப்போ நம்ம இந்த ஜூலை வந்து நம்ம கிலோகிராம் கன்வர்ஷனுக்கு கொண்டு போகணும். ஏன்னா இங்க கீழே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? அந்த யூனிட் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். மேலே வந்து ஜூல் செகண்ட் இருக்கு, கீழே வந்து கிலோகிராம் இருக்கு. இப்போ இந்த ஜூலை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் s to the power minus 2, இதுதான் 1 ஜூல். சரியா? இது கூட பக்கத்துல ஒரு s இருக்கு. ஸோ இந்த s நம்ம போடுறோம், டிவைடட் பை கிலோகிராம். இப்போ எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். இங்க கிலோகிராம் கேன்சல் ஆகுது. இந்த இடத்துல பவர் வந்து 1, இங்க -2. ஸோ இதையும் கேன்சல் பண்ணணும், இந்த இடத்துல -1. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து யூனிட்டுக்கு என்ன கிடைக்குது? இஸ் ஈக்குவல் டு மீட்டர் ஸ்கொயர் s to the power -1. ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன் கொஞ்சம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இந்த மாதிரி அன்சர்டனிட்டி பிரின்சிபல் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு வருவோம். நமக்கு டெல்டா x into delta v is equal to 6.626 into 10 to the power minus 34 divided by 10 to the power minus 6 into 4 into 3.14. இந்த 10 to the power minus 34ஐயும் minus 6ஐயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணனா இந்த இடத்துல minus
28 வரும். ஸோ இப்போ 6.626 divided by 4 into 3.14 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து is equal to 0.52 into 10 to the power minus 28 ன்னு கிடைக்கும். ஸோ யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் எஸ் டு த பவர் minus 1. ஸோ அப்போ நமக்கு uncertainty in position and velocity is equal to 0.52 into 10 to the power minus 28 meter square second to the power minus 1. So, நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.